வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷனே. வாங்க, சுண்டைக்காய் இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய் வந்து நசுக்க வேண்டாங்க, நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ தாங்க அரிஞ்சேன், உடனே போட்டுடலாம் குழம்புல. வெங்காயம், தக்காளி, 2-3 கத்திரிக்காய், பூண்டு நிறையா போடணுங்க. வெங்காயம், வெந்தயம், ஜீரகம். வாங்க இப்போ போட்டு நம்ம புளிக்குழம்பு, கடலை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். வாங்க, அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றிருக்கேன், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து வெந்தயம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டுடலாங்க. புளி சூடு, ஜீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டா ஒன்றும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். பூண்டு போட்டுடலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ தக்காளி போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுடலாங்க. அதான் தக்காளி நல்லா வதங்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்டுங்க. இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். சுண்டைக்காயும் போட்டுடலாங்க. இது பாருங்க, கடலை வந்து நல்லா பச்சை கடலை தாங்க, உரிச்சிட்டு குக்கரில் போட்டு 2 விசில் விட்ருக்கேங்க. நல்லா வந்துட்டு நம்ம அதையும் இதில் சேர்த்துடலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த மெத்தடில் வச்சு பாருங்க. கடலை, சுண்டைக்காய், கத்திரிக்காய் சூப்பராக இருக்குங்க புளிக்குழம்பு. நீங்களும் வச்சு பாருங்கள். நல்லா வதக்கி வச்சுங்க. உப்பு போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்சி வைங்க குழம்பு மிளகாத்தூள். எல்லாத்துக்குமே நம்ம இதான் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். இது நம்ம புளி கரைசலை ஊற்றிடலாம். நான் தேவையான அளவு புளி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி நிறையா வைக்கணும்னா நிறையா ஊற்றிக்கோங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா சுண்டட்டும். புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சுண்டைக்காய் சாப்பிட்டா குடலில் பூச்சி இருக்காது, உடம்பு நல்லதுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். கடலை எல்லாம் போட்டு எல்லாம் ஹெல்த்தியானது தான் போட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சுண்டைக்காய் கடலை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.